ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேபி சரோ. நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ஓ நீ அப்படி வரியா? பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அடிக்குது அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவோம். நியூ டேஸ் மை இன்ஸ்டாகிராம் இதே தான் வருது. இன்ஸ்டாகிராம் உள்ள போனாவே பூட்டி வச்சு கோபி அண்ணாவோட ரியாக்ஷன் தான் வேற லெவல். புட்டிக்குச்சு போ. இது வேற ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க. இப்போ கொஞ்ச நாளாவே இந்த டியூட் மூவி வந்ததுல இருந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே ஓ குரலி வித்தையா பூட்டி வச்சு அது ஒரு டாக் வேற ஒரு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்களங்காட்டியும் ஃபுல்லா அதுதான் வருது. எத்தனை நாளைக்கு இது ட்ரெண்ட்ல இருக்குதோ தெரியல. அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு நினைச்சா அது ஒரு பக்கம் பயமா காரனுங்க நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன எப்படியா வாங்க அடுத்தது என்னன்னு பாவம் யா சாயா பேஸ்க்கு நிறைய இவருக்கு சப்போர்ட் பண்ணி மீம் ரெடி பண்ணி போட்டுருவாங்க. நான் இன்னொரு மீம் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தா அவங்களுக்கே தோணும், இது ஏன் இப்படி எல்லாரும் போட்டு கலாய்க்கிறாங்க. இதுதான் இந்த மீம் தான். நீங்களே பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டுறான்னு வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதேதான் கொஞ்சம் லைட்டா ஃபாஸ்ட் அட கொஞ்சம் ஸ்பீடு ஏத்துட்டா முடிஞ்சிச்சு. தொலைநோக்கு பார்வை மகிழ்ச்சி கருணை அலை அன்பு அன்பு கொஞ்சம் குறையுது கொஞ்சம் ஏத்து 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. இதுக்கு முன்னாடி மீம்ஸ்ல ஏன் இவர் போட்டு கலாய்ச்சாங்க தெரியுதா? ஒண்ணுதான், அதுலயே கொஞ்சம் ஸ்பீடு ஏத்தி 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 அப்படியே அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ஏத்தி போட்டு வச்சிருக்காரு அந்த படம் உள்ள. அதுக்கு தான் போட்டு எல்லாம். எனக்கு இந்த வீடியோ எத்தனை தாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வந்துனே தான் இருக்கும். நிறைய தாட்டி பார்த்தாச்சு, இருந்தாலும் இந்த புதுசா பாக்குற மாதிரி தான் சிரிப்பா தான் இருக்குங்க. மூக்குல கொசு போயிடுச்சா? இந்த வயசு அல்டிமேட்டா இருக்கு. போரூர் தானா பூந்தமல்லி. இப்ப என்ன ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க? ஏன் நைட் வீட்டுக்கு வர்றதில்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னு தெரியுமா? வாங்கி தர மாட்டாங்க. சந்தானம் காமெடி எத்தனை தாட்டி பார்த்தாலும் சிரிப்பு அடக்க விட முடியாது. இன்னொன்னு எடுத்து வச்சுக்கிறேன் சந்தானத்தை பாரு. பல்லு வலி பொறுக்க முடியல கண்ணு. பல்லு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போற? ஓரமா உட்கார வேண்டியதானே. முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏன் வாங்கும் போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியதானே. கைப்பிடி என்ன ரிப்பேரா? டேய் மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான் உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. ஏன் சட்டை ஏன்டா புடிக்கிற? போய் அவன் புருஷன் சட்டையை புடி. ரெண்டும் ஒண்ணு. அல்டிமேட் தான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற வார்த்தைக்கு அப்படியே ஒரு கவுண்டரு. ஆனா அது மட்டும் பயங்கரமா சிரிப்பு வந்துனே இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. இன்னும் இருக்குது. இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறவாரு. சரகு தின்னுட்டா எழுந்து போயிடுவாங்க. என்ன எடுத்துக்கோ. எடுத்துக்கிறது நீனா வறுத்து வச்ச வஞ்சர மீனா? யோ மேட்ர சொல்லி. டேய் முதல்ல எக்மோர்ல நான் காலை வச்ச சாணி மரிச்சிட்டியா? எக்மோர்ல இறங்கினே தவிர எந்த பக்கம் போகணும்னு கூட தெரியாது. ஐயோ அர்ஜென்ட்ல பேண்ட்லயே போயிட்டியா? சார் இங்க மிஸ்டர் கதிரேஷ்ங்கிறது நான் தான் சார். என்ன சார் வேணும்? ரயில்வேல வேலை வேணும், வாங்கி தரியா? ஃபியூச்சர் பிளான் ஆஃப்டர் கெட்டிங் இன் ஜாப். ஃபியூச்சர் பிளான் பத்தி ஏதோ என்னன்னு பார்க்கலாம். கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், ஹவுசிங் லோன் வாங்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எல்லா கஷ்டமும் போடுறோம். எல்லாமே முடியுமா? செத்து போயிடணும், பண்ண மட்டும் முடியறாங்க.
ஆனா அல்டிமேட்டா வந்து மீம் பண்ணிக்கிறாங்க லைஃப் எப்படின்னு. இருங்க தட்டி சரி மாஸ்டர் டேக் போலாமா இல்ல ஒரு ரிகல்ஸ் டேக் போயிடலாம் மாஸ்டர். அப்படியா? கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், ஹவுசிங் லோன் வாங்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எல்லா கஷ்டமும் போடுறோம். எல்லா ஐயமே முடியுமா செத்து போயிடணும், பண்ண போட்டு முடியுவாங்க. தூப்பு மாஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்லி ஆகணும். ஆனா லாஸ்டா அந்த மண்ணை போட்டு மூடுறவங்க அல்டிமேட்டா இருக்குது. அடுத்தது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வீடியோ தான். ஆனா கொஞ்சம் காமெடியா இருக்கும். கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வீடியோ, கொஞ்சம் காமெடியா சொல்லியிருப்பாங்க. பொருட்கள் அழிவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்னு சொல்லி இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது எனக்கு ஆச்சரியப்படுறது வந்து இந்த பேபி டைப்பர் வந்து அழியறதுக்கு 550 வருஷம் ஆகுமா. இந்த பீர் பாட்டில போடுறீங்களே 550 அது வருஷம் அழியறதுக்கு 600 வருஷம் ஆகுமா. அப்புறம் வந்து அலுமினியம் கேன் 500 வருஷம். இந்த சிகரெட் பட் அப்படி போட்டு அணைக்கிறீங்களே அது 10ல இருந்து 12 வருஷம். என்ன லைட்ஸ் மாதிரி இருக்கு, சரி அதை விட்டுருவோம். லைஃப் இருக்குதான் பேர் முதல்ல கொண்டு பாக்குறேன். அவர் பிராண்டா இருக்குமோ ஆயில் இந்த காமெடி பல கோடி வருஷங்கள் ஆனாலும் அந்த காமெடி அழியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி காமெடி அழியாது. போடுறீங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தைய. அதுக்காக சொல்லல நீங்க இதுல இந்த காமெடி போடுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது எனக்கு. ஆனா பேபி டைப்பர் வந்து அழியறதுக்கு 500 வருஷம் ஆகும். இது கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது. ஆனா காமெடியாவும் இருக்கும், நல்லா யோசிக்கும். வெளியே தூக்கிட்டு போறப்ப டவுசர் மாத்துறதுக்கு மாத்து டவுசர் எடுத்துட்டு போனாலும் உள்ள போட்டு தான் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவோம். அதெல்லாம் என்ன ஒண்ணு சேர்ந்து பொருட்கள் அழிவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்னு சொல்லி இதெல்லாம் வச்சிருக்காங்க. யோசிக்க வேண்டிய வீடியோ தான். ஆனா அவங்க சொல்லும் போது காமெடியா இருக்குது. ஆனா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் அழியறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆகுதுன்னா வச்சுக்கான். யூஸ் பண்றாங்க ஜனத்தொகை அதெல்லாம் கணக்கு பண்ணா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பரவாயில்ல. இந்த வீடியோ கொஞ்சம் தேவைப்பட வேண்டிய விஷயம். அவ்வளவுதான் போலக்குது இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.